Hey guys, welcome back to the channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா நீங்க ப்ரிவியூல பார்த்தப்பல தான் ஒரு சூப்பரான EFX எடிட்டிங்க்கு தேவையான ஒரு டெக்ஸ்ட் அனிமேஷன் நம்ம alightmotion ஆப் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ண போறோம். இந்த டெக்ஸ்ட் அனிமேஷன் டுட்டோரியல் பாத்தீங்கன்னா நம்ம ஒரு 2 or 3 months பிஃபோர் பாத்தீங்கன்னா ஒரு பேசிக்கான ஒரு டுட்டோரியல் போட்டுருந்தோம். அது பாத்தீங்கன்னா ஒரு ஃபிளிக்கர் டெக்ஸ்ட் அனிமேஷன் வந்து நம்ம போட்டுருந்தோம். பட் இந்த வீடியோ பாத்தீங்கன்னா ஃபிளிக்கரும் இருக்க போது அதோட பாத்தீங்கன்னா ரேஸ் எஃபெக்ட் இருக்க போது அதோட பாத்தீங்கன்னா வேவ் எஃபெக்ட் இருக்க போது சோ மூவ்மெண்ட்டும் இருக்க போது ஸோ எல்லாமே சேர்ந்தாப்புல ஒரு எஃபெக்ட் வந்து நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ரொம்பவே சூப்பராகவே இருக்கும். ஓகேங்களா, நீங்கள் வந்து எந்த மாதிரி எடிட்டிங், ஒரு பேடாஸ் டைப் எடிட்டிங் இல்லைனா ஒரு லவ் எடிட், எந்த எடிட்டுக்கு நீங்கள் யூஸ் பண்ணாலுமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். அது போக பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கலர்ஸில் எப்படின்னு மேக் பண்ணுறது எல்லாமே இந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்படின்னா தான் நான் சொல்கிற ஒவ்வொரு டிப்புமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணிங்கன்னா alightmotion ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான ரெசல்யூஷன் ப்ளஸ் செகண்ட் கிளிக் பண்ணி ரெசல்யூஷன் ரேஷியோஸ் வந்து செட் பண்ணிங்கன்னா நான் வந்து 4:3 சொல்லி தந்துறேன். ஸோ கிரியேட் ப்ராஜெக்ட் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து ஒரு டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. டெக்ஸ்ட் ஆப்ஷன் போயிட்டு ஒரு டெக்ஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க, அலைன் பண்ணிக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா யூ லுக் ஸோ வெரி பியூட்டிஃபுல் அப்படின்னு இந்த ஒரு டைலாக் வந்து பிரேமம் டைலாக் வந்து நான் வந்து வச்சுக்கிறேன். ஓகேங்களா, ஸோ ஜஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு இதே போல் வந்து டெக்ஸ்ட்டோட ஃபாண்ட் சைஸ் வந்து நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா ஒரு 32 வந்து வச்சுக்கிறேன். ஓகேங்களா, ஸோ கலர் பார்த்தீங்கன்னா ஒயிட் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்துட்டு என்ன பண்ணிங்கன்னா இதுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்க ஃபாண்ட்டோட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ மறக்காமல் அதையுமே டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஜூலியட்டா மெஸ்ஸி டெமோ அதான் நம்ம ஃபாண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதை வந்து நான் கொடுத்துக்கிறேன். ஸோ ஓகேங்களா, இப்போ கொடுத்தாலும் இந்த ஃபாண்ட்டை பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான ஃபாண்ட். ஓகேங்களா, எனக்கு ரொம்பவே பர்சனல் ஃபேவரட்னு சொல்லலாம். இந்த ஃபாண்ட் வந்து நம்ம ஆட் பண்ணிட்டோம். ஆட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சிம்பிளாக வந்து ரொம்ப சிம்பிளாக வந்து நம்ம மேக் பண்ண போகிறோம். ஸோ என்ன பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் வந்து எஃபெக்ட்ஸ் போங்க, ஆட் எஃபெக்ட்ஸ் போங்க. ஸோ ஆட் எஃபெக்ட்ஸ் போய்ட்டு என்ன பண்ணிங்கன்னா டெக்ஸ்ட் ஆப்ஷன் போயிட்டு அதில் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஸோ அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஸ்டாண்டர்ட் செட்டிங்ஸ் வர. ஸோ ஆட் பண்ண என்ன பண்ணிங்கன்னா ஸ்டார்ட் எதுவுமே டச் பண்ணாங்க, அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஓகேங்களா, கீழே ஸ்க்ரோல் பண்ணி வாங்க. ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா ஓவர் ரைடு கலர் அப்படின்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும். அதை வந்து எனேபிள் பண்ணிவிட்டு அதில் பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் கலர் வந்து கொடுத்துருப்பாங்க. நமக்கு க்ரீன் தேவை கிடையாது, ஒரு பிளாக் கலர் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்துட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். கீழே பார்த்தீங்கன்னா ஷேப்னு இருக்கும். அதில் 3 ஆப்ஷன் இருக்கும், ஸ்கொயர், ஸ்மூத், ட்ரையாங்கிள் அப்படின்னு 3 ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஸ்மூத் வந்து நீங்கள் கொடுத்துக்கணும். ஸோ கொடுத்துட்டு என்ன பண்ணீங்கன்னா ரேண்டம் ஆர்டர் அப்படின்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஸோ அதையும் பார்த்தீங்கன்னா எனேபிள் பண்ணி விட்டுருங்க. ஸோ எனேபிள் பண்ணி என்ன பண்ணிங்கன்னா சீட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த சீட் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம், எண்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம் வந்து வச்சுக்கோங்க. ஸோ ஸ்டார்டிங் கீ ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா 0ல் இருக்கணும். ஸோ எண்டிங் கீ ஃப்ரேமோட வேல்யூ பார்த்தீங்கன்னா நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணிடுங்க. ஓரளவுக்கு நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா ஒரு 25 அந்த 0.25 அந்த ரேஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா சீடோட வேல்யூ வந்து வச்சுருங்க. ஓகேங்களா, ஸோ இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும் ஒரு சூப்பரான ஃப்ளிக்கர் ட்ரான்சிஷன், ஃப்ளிக்கர் எஃபெக்ட் வந்து நமக்கு வந்து ரொம்பவே சிம்பிளாக வந்து மேக் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து மீதி உள்ள எஃபெக்ட்லாம் வந்து சொல்லித்தரேன். ஸோ அகைன் வந்து கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்ஸ் போங்க, ஆட் எஃபெக்ட்ஸ் போங்க. இப்போ என்ன பண்ணிங்கன்னா கலர் அண்ட் லைட் போங்க. ஸோ அதில் போயிட்டு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ரேஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஸ்டாண்டர்ட் செட்டிங்ஸில். ஸோ ஆட் பண்ணி என்ன பண்ணுறீங்கன்னா அதில் வந்து லென்த்தை வந்து நான் சொல்கிற லென்த் வந்து வச்சுக்கோங்க. அதோட ரேஸோட லென்த்து பார்த்தீங்கன்னா 0.60 அந்த லெவலுக்கு வந்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா, தென் என்ன பண்ணிங்கன்னா இன்டென்சிட்டி வாங்க. ஸோ இன்டென்சிட்டி பார்த்தீங்கன்னா நல்லாவே கூட்டிக்கோங்க. கூட்டிட்டு ஒரு 3 அந்த ரேஞ்ச் கொண்டு போயிருங்க. 3க்கு மேலே வந்து கொண்டு போயிருங்க. ஒரு 3.83 அந்த லெவலுக்கு பார்த்தீங்கன்னா இன்டென்சிட்டி வச்சுக்கோங்க. லென்த் வந்து 0.60, இன்டென்சிட்டி பார்த்தீங்கன்னா 3.83. ஸோ இது வந்து ஒரு ஃபாண்ட்டுக்கு ஏற்றாப்புல டிஃபர் ஆகும். நீங்கள் எந்த மாதிரி ஃபாண்ட் யூஸ் பண்ணுறீங்க, எந்த மாதிரி டெக்ஸ்ட்டோட சைஸ் இருக்குது அதெல்லாம் பார்த்து இது டிஃபர் ஆகும். ஸோ இது வந்து நீங்கள் உங்களுக்கு ஏற்றாப்புல வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பட் இந்த ஃபாண்ட்டுக்கு வந்து இது வந்து பெர்ஃபெக்டாக இருக்கும். நான் வந்து வச்சு காட்டுறேன். ஓகேங்களா, ஸோ அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு ஒரு பிளெண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷனை வந்து நீங்கள் பார்க்க முடியும். ஸோ அந்த பிளெண்ட் ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா இதே போல் வந்து 100% வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு வந்து அந்த ரேஸ் எஃபெக்ட் வந்து சூப்பராக ஒரு பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ப்ளூ கலர் வந்து கிடச்சிருக்கும். ஸோ நம்ம வந்து என்ன பண்ணோம்னா ஆரஞ்சு கலர் வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து ஜஸ்ட் நான் வந்து ப்ளே பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு அது தெரியும், பார்த்தாலே தெரியும் ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து இதை வச்சே நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணாலே பெர்ஃபெக்டாக இருக்கும். பட் இதுக்கும் மேலே நம்ம வந்து எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறோம். ஸோ எஃபெக்ட்ஸ் போங்க, ஆட் எஃபெக்ட்ஸ் போங்க. ஸோ அதில் டிஸ்டார்ஷன் அண்ட் வார்ப் போங்க. ஸோ அதில் போனீங்கன்னா அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா வேவ் வார்ப் அப்படின்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா 3 ப்ரீசெட் வந்து அவங்க கொடுத்துருப்பாங்க. ஃப்ளாக் வேவ் லெஃப்ட், ஃப்ளாக் வேவ் ரைட், வாட்டர் ரிப்பிள் அப்படின்னு 3 எஃபெக்ட் வந்து ப்ரீசெட்டாகவே அவங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்னா ஜஸ்ட் ஒரு ப்ரீசெட் தான் யூஸ் பண்ண போகிறோம். ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். ஓகேங்களா, ஃப்ளாக் வேவ் லெஃப்ட்டை வந்து நீங்கள் ஜஸ்ட் கொடுத்துருங்க. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும். ஜஸ்ட் நான் வந்து உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன், நீங்களே பாருங்களேன்.
ஒரு சூப்பரான ஒரு வேவ் எஃபெக்ட்டோட ரொம்பவே சூப்பரான ஒரு டெக்ஸ்ட் அனிமேஷன் வந்து கிடச்சிருக்கும். இந்த மாதிரி டெக்ஸ்ட் அனிமேஷன் நீங்கள் ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது நீங்கள் வந்து பெர்ஃபெக்டாக வந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், லெஃப்ட் டு ரைட், டாப் டு பாட்டம் இந்த மாதிரி வந்து வந்திருக்கும். ஸோ அது வந்து எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிடுறேன். மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்துக்கோங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா மூவ் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா 2 கீ ஃப்ரேம் வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இதே போல் வந்து 4 கீ ஃப்ரேம் வந்து செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதே போல் வந்து 4 கீ ஃப்ரேம் வந்து வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேமோட வேல்யூ பார்த்தீங்கன்னா இதே போல் நமக்கு வந்து லெஃப்ட் வரணும். ஓகே, ஸோ லெஃப்ட் டு சென்டர் வரணும். ஸோ ஃபைனல் கீ ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா ரைட்டில் போகணும். ஸோ இதே போல் வந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு என்ன பண்ணிங்கன்னா கிராஃப் வந்து செட் பண்ணிக்கோங்க. நான் வைக்கிற கிராஃப் வந்து வச்சுக்கோங்க. ஸோ இதே போல் வந்து ஒரு ஸ்மூத்தான கிராஃப் வந்து வச்சுக்கலாம். ஸோ அதை காப்பி பண்ணிட்டு பேக்லேயும் பார்த்தீங்கன்னா பேஸ்ட் பண்ணி டைரக்ஷன் மாற்றி விட்ருங்க. ஸோ ஜஸ்ட் இப்போ நீங்கள் வந்து ப்ளே பண்ணி பாருங்கள். சூப்பரான ஒரு பியூட்டிஃபுல்லான எஃபெக்ட் வந்து கிடச்சிருக்கும். ரொம்பவே சிம்பிளாக வந்து மேக் பண்ணிட்டோம். ஜஸ்ட் நீங்கள் வந்து மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிக்கும். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து வேறு கலர்ஸ் வந்து ஜஸ்ட் நீங்கள் வந்து ரேஸ் ஆப்ஷன் போயிட்டு ஸோ அந்த கலர் ஆப்ஷன் இருக்குதுல்ல, ஸோ அதை வந்து நீங்கள் வந்து ஜஸ்ட் இதே போல் வந்து உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த வீடியோக்கு ஏற்றாப்பில் பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து கலர்லாம் சேஞ்ச் ஆகி பாருங்களேன். இப்போ வந்து ஒரு பிங்க் கலர் கொடுத்துருக்கும், ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஓகேங்களா? பார்க்குறதுக்கு ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி கண்டிப்பாக ஒரு சூப்பரான எஃபெக்ட். ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்கும் பிடிக்கும். ஸோ கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துட்டு, இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணி ஆளுங்க செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன். இது போல் சூப்பரான வீடியோஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டெய்லி அப்லோட் பண்ணிருக்கோம். ஸோ எதுவுமே மிஸ் பண்ணிடுறீங்க. ஸோ கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் வந்து பார்க்குறேன். அது வெரி டாடா, பாய், see you.